நேயர்களே வணக்கம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று பிரதமராக நரேந்திர மோடி வந்து ஏறத்தாழ ஓராண்டுகள் ஆகின்றன. இந்த ஓராண்டுகள்ல பல முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மிக கவனத்தோடு நேரடியாக தலையிட்டு கையாண்டு வரக்கூடிய மிக முக்கியமான துறைகள்ல வெளிவிவகாரத்துறை இருந்திருக்கிறது அப்படிங்கறத மாற்று கருத்தில்லை. ஏறத்தாழ 18 வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்கா, சீனா, இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு ஜப்பான் அப்படின்னு பல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். இதுல அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் நிச்சயம் மாற்று கருத்தில்லை. இந்த வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் தரப்புல 2 விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. டூ ஃப்ரீக்வென்ட், அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. உள்வகாரங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றது காட்டிலும் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பன்மடங்கு முக்கியத்துவம் வெளிநாட்டு பயணங்களுக்கு தான் கொடுக்கிறார், அது சார்ந்த விஷயங்களுக்கு தான் கொடுக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. இந்த விமர்சனம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கூட இருந்தது அப்படிங்கறதுல மாற்று கருத்தில்லை. இன்னொரு விமர்சனம் என்னவென்றால், உள்நாட்டு விவகாரத்தை, உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டுல போய் பேசுறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு. இப்பொழுது சமீபத்தில் அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள்ல கூட உதாரணத்துக்கு சியோலியோ ஷாங்காயிலோ எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். மேலும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இது முறையாங்கிற கேள்விகளை எல்லாம் எதிர்கட்சிகள் வைத்திருக்கின்றன. பிரதமர் மோடியுடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இது சார்ந்த பின்னணி விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் டெல்லியில் இருந்து முதலில் தர கேட்போம். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று சரியா 1 வருஷம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் 18 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். இது பாராட்டுக்குரியது. ஏன் அப்படின்னா, வெளிநாடுகளுடன் நல்லுறவு கண்டிப்பாக அவசியம். அப்படி இருந்தா தான் அந்த நாட்டுல இருந்து முதலீடு நம்ம நாட்டுக்கு வரும், நம்மளும் அந்த நாட்டுக்கு உதவி பண்ண முடியும். இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புறம் இருக்கையில, நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டில் பேசியது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. சர்ச்சையை கிளப்புறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டுல போய் இந்தியாவை பத்தி தாழ்த்தி பேசுறார். எதை உதாரணமா காட்டுறாங்க அப்படின்னா, இப்ப 3 நாடுகள் சுற்றுப்பயணம் போயிட்டு திரும்ப வந்தாரு. சீனாவுல ஷாங்காய் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சவுத் கொரியாவுல சியோல் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு. அங்க வாழும் இந்தியர்கள் மத்தியில் பேசும்பொழுது என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆனதை உதாரணமாக காட்டுகிறார்கள். நியூஸ் பேப்பர்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்களிடம் பேசும்பொழுது, ஒரு காலத்தில் இந்தியாவில் பிறந்ததற்காக நீங்கள் வெட்கப்பட்டீர்கள், ஆனா இப்பொழுது நீங்க சந்தோஷப்படுறீங்க. இந்தியனா பிறந்ததற்காக, இந்தியா திரும்ப வர ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்ல, என்ன பாவம் பண்ணணும் இந்தியாவில் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னர் நினைத்தீர்கள், இப்பொழுது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறத மேற்கோள் காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, கனடால பேசும்பொழுது, அதாவது ஸ்கேம் இந்தியாவில இருந்து ஸ்கில் இந்தியாவாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நரேந்திர மோடி பேசியதை உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஊழல் இந்தியாவை திறன் இந்தியாவாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் இந்தியாவை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் தாழ்த்தி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சி காலமான இந்த 1 வருஷத்தை புகழ்ந்து பேசினா பரவாயில்ல, ஆனா 67 வருஷம் இந்தியாவில மாறாததா திடீர்னு 1 வருஷம் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் பொழுது மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள். இது மட்டும் இல்லாம என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த 1 வருஷத்துல மட்டும் இந்தியாவின் நிலை மாறி இருக்கிறதா, இந்தியா ஒரு வளர்ந்த நாடு ஆயிடுச்சா, இல்ல இந்தியா ஏதேனும் முன்னேற்றம் கண்டுள்ளதா? உதாரணத்துக்கு, இந்தியாவில யாரும் ஒருமையில் கிடையாதா? 3 வேளை இந்தியாவில எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறாங்களா? இந்தியா வளர்ந்த நாடாக மாறி இருக்கிறதா? இந்தியாவில் விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்வதே கிடையாதா? இது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க இந்தியர்கள்லாம் இந்தியா திரும்பி வரவா அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்படுறாங்களா இந்தியா திரும்பி வரணும் அப்படின்னா? இந்தியாவில் ஜாதி மத பிரச்சனையே கிடையாதா? ஜாதி மதத்தை தூண்டும் வகையில் எந்த தலைவர்களும் பேசுவதே கிடையாதா? அப்படி பேசும் தலைவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிவது கிடையாதா? இவ்வளவு குறைகள் இருக்கும் நிலையில் நரேந்திர மோடி எப்படி இப்படி பேசலாம்? இது முழுக்க அரசியல் பேச்சு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு அரசியலா யதார்த்தமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க, எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றன இந்த வெளிநாட்டு பயணங்கள்? ஏறத்தாழ ஓராண்டுகளை எட்டுகிறது அவருடைய ஆட்சி.
கேள்வியும் சேர்ந்து எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள். 0 மார்க் கொடுத்திருக்கிறார் அவருடைய தலைவர் ராகுல் காந்தி நரேந்திர மோடி சர்க்காருக்கு. அவ்வளவுதான் உண்மையிலேயே நரேந்திர மோடி பெற்றிருக்கக்கூடிய மார்க். விவாதிப்போம். அதே போல திரு டாக்டர் சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவையிலிருந்து இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சகோதரி கிட்ட இருந்தா முதல்ல ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். சென்ற ஆண்டு வரைக்கும் சகோதரி நீங்களும் ஏன் இந்தியால பிறந்துட்டோம் அப்படின்னு அவமானப்பட்டிருந்தீங்களோ? எல்லாரும் அவமானப்பட்டு இருந்தோமா? இந்தியால போய் பிறந்துட்டோமே, என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு மண்ணில் போய் பேசியிருக்கிறார். இந்தியால இந்தியர்கள் இந்த நாட்டுல போய் பிறந்துட்டோமே, இந்த நாட்டுடைய பிரஜைகளா பிறந்துட்டோமே அப்படின்னு அவமானப்பட்டார்களா சென்ற ஆண்டு வரைக்கும்? என்ன மாதிரியான பேச்சு? இஸ் இட் பிகமிங் ஆர் அன்பிகமிங் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்? சகோதரி மிஸ்டர் ஹரி, நம்ம போன முறை இதே நேரத்துல ஒரு வருடத்திற்கு முன்னால கடுமையான ஒரு தேர்தல் பிரச்சார காலத்துல குறிப்பதையே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, UPA 2 அப்படிங்கிற அரசாங்கம் எந்த அளவிற்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் தெரியற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் சாயில்ல போயிட்டு இந்த மாதிரி இந்தியர்களோட பிரதிநிதியா நின்று இந்தியாவை பத்தி பேசலாமான்னு கேக்குறீங்க. அவரு எங்கேயும் போய் ஃபாரின் கண்ட்ரில நீங்க மற்ற நாட்டினர்கள் கிட்ட இல்ல, இந்திய வம்சாவளியினர், இந்தியாவில் நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களிடம் போன முறை இருந்த அரசாங்கத்தை பற்றி அவர்களுடைய கருத்து எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொண்டுதான் இதை சொல்றாரு. அதனால ஒரு சிறிய குறுக்கீடு மன்னிக்கணும் சகோதரி, ஒரு சிறிய குறுக்கீடு. அவர் இந்திய வம்சாவளியினத்தை மட்டும் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறீங்க. அவர் ஷாங்காயில போய் சீனா எந்த அளவுக்கு நம்மோட உறவு இருக்கக்கூடிய நாடுன்னு தெரியும். அந்த நாட்டுல அந்த நாட்டு ஊடகங்கள் முன்னிலையில, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னிலையில பேசுறாரு. அதை தாண்டி கனடால பேசும்போது பேசினாரு, எங்க ஸ்கேம் இந்தியா குப்பையா போட்டுட்டு போயிட்டாங்க, குப்பையா நான் தான் கிளீன் பண்ணிட்டு பேசுறாரு. வெறும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில பேசல, அந்த நாட்டுடைய பிரதமர், அந்த நாட்டுடைய பிரதமருடைய மனைவி, அந்த நாட்டுடைய மூத்த அதிகாரிகள் இவர்கள் முன்னிலையில பேசுறாரு. அந்த நாட்டுடைய பிரதமர் முன்னிலையில பேசுறாரு. சரி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி மத்த நாட்டு முன்னால ஸ்கேம் இந்தியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு சொல்றீங்க. இதே இங்க இருக்கக்கூடிய ஸ்கேம் பல வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்தியாவை பத்தி எந்த மாதிரி எழுதுறாங்க அப்படிங்கறது உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்று இந்த நிலைமை மாறி இருக்கிறது. ஒரு வருட காலமாக இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இடங்களில் எல்லாம் இந்த நாட்டில் ஊழல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறீங்க. அது மாற்று கருத்து இல்ல, இந்தியன்ஸுக்கு கன்சர்ன் இல்லாம இல்ல. ஆனால் எந்த கட்டத்தில் இந்திய மக்கள் இந்த நாட்டுடைய பிரஜையா பிறந்துட்டோமே அப்படின்னு அவமானப்பட்டாங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சென்ற ஆண்டு நீங்க ஒரு தேசியத்தை தாங்கி பிடிக்கிறவங்க, நீங்க சென்ற ஆண்டு இந்த நாட்டுடைய பிரஜையா பிறந்துட்டோமே அப்படின்னு அவமானப்பட்டீங்களா சகோதரி? அதிகமான சதவிகித மக்கள் அதைத்தான் நினைச்சாங்க. குறியீடு நான் சொல்றேன், இந்திய பிரஜையா அவமானப்பட்டீங்களா இல்லையா? அவமானப்பட்டீங்களா நீங்க? அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனசுல அவமானப்பட்டதுங்கிற விஷயத்த சொல்றது ஒன்று ஹரியை நான் சொல்ல விடணும். அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்திய பிரஜையாக ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்க அவமானப்பட்டீங்களா? அதுவல்ல, ஒவ்வொருத்தருமே மனசுக்குள்ள இந்த அரசாங்கத்திடம் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டாங்களாங்கிற எண்ணம் வந்துச்சா இல்லையா? ஊடகத்துல மிக முக்கிய பங்காற்றிட்டு இருக்கீங்க. இந்த மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நம்ம எப்படியாவது விடுவிக்க முடியாதா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்களா இல்லையா? அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது சகோதரி. அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அரசாங்கம் மீது விமர்சனம் இருந்ததால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுவல்ல பிரச்சனை. ஆனா இந்த நாட்டுடைய பிரஜையா ஏன் பிறந்தோம் அப்படின்னு அவமானப்பட்ட அப்படின்னு சொல்வது, இந்த நாட்டுடைய பிரஜையாக ஒருவர் இருப்பது அப்படிங்கிறது, பெருமைப்படுவது அப்படிங்கிறது நாட்டுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் என்பதனால் அல்ல, திரு நரேந்திர மோடி என்பதனால் அல்ல,
வாஜ்பாய் என்பதனால அல்ல, இந்த நாட்டுடைய பிரஜை என்பதனால. ஆட்சி மாற்றத்துக்கும் ஆட்சிக்கும் இந்த நாட்டுடைய பிரஜையாக பெருமைப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த நாட்டுடைய பிரஜையாக இருப்பதே அவமானப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சம்பந்தம் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரஜை வெளிநாட்டில் சென்று வசிக்கின்ற பொழுது, தொழில் செய்கின்ற பொழுது, அந்த நாட்டை பற்றி உலக அரங்கிலே என்ன பெயர் இருக்கிறதோ அதைத்தான் அந்த பிரஜை அங்கு தாங்கி நிற்க போகிறார். அதனால இந்தியாவினுடைய பெருமை சாதனை அத்தனை விஷயம் இருந்தா கூட அவர்களுடைய இந்திய பிரஜை எந்த காலகட்டத்திலும் தான் இந்திய பிரஜை என்பதற்காக அவமானப்பட மாட்டார். எந்த காலகட்டத்தில் அவமானப்பட மாட்டார். இந்த நாட்டை பிரிட்டிஷார் சூறையாடிய போது கூட சகோதரி, இந்திய நாட்டு இல்ல, இந்த நாட்டை பிரிட்டிஷார் சூறையாடிய போது கூட நாம் அவமானப்படாமல் திறமையோடு போராடினோம். கட்டாயம் இந்திய நீங்க ரொம்ப பெருமிதமான விஷயம் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா உலக அரங்கில ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் மிக மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் பொழுது இந்திய பிரஜையாக வெளிநாட்டில் வசிக்கின்ற சகோதர சகோதரிகள், ஐயோ நம்ம நாட்டில் இப்படி நடக்குதே, நம்மளுக்கு அவமானமா இருக்குன்னு ஒருபோது நினைக்காம எப்படி இருக்க முடியும்? வாழ்க்கையில இந்தியாவை பற்றி முக்கியமா ஹரி சொல்றேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல. அவர்களோ வானதி சீனிவாசன் அவர்களோ இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் விவாதத்தின் போது அல்ல, உலக அரங்கிலே இந்திய நாட்டை பற்றி, இந்திய அரசாங்கத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் வெளியில இருக்குங்கிறதா இந்திய பிரச்சனை. விமர்சனம் அப்படிங்கறது வேற. அந்த விமர்சனத்துக்காக வருத்தப்படுவானே தவிர எக்காரணத்தை கொண்டும் ஒரு உண்மையான இந்திய பிரஜை நான் இந்தியன் அப்படிங்கிறதுக்காக வெட்கப்படுறேன், இந்த நாட்டுல பிறந்துட்டோன்னு வேதனைப்படுறேன்னு ஒருபோது நினைக்க மாட்டேன். சகோதரி டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிறேன், மோசமான அரசாங்கம் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வர பிரிட்டிஷார் இந்த நாட்டை சூறையாடிய போது கூட பெருமைப்பட்டு இந்த நாட்டுக்காக போராடினே தவிர, அந்த பிரிட்டிஷாரை துரத்தினானே தவிர தான் இந்திய பிரஜை அப்படின்னு வெட்கப்படல, வேதனைப்படல. அதனாலதான் நமக்கு சோதனை கிடைச்சது. நிச்சயமாக சென்ற அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வந்ததால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பட் இந்த வார்த்தையை நாட்டுக்கு கீழே அந்நியர் ஆதிக்கத்தின் கீழே, அந்நிய ஆதிக்கத்தின் கீழே நாம் இந்த நாட்டில் வாழ நேர்ந்ததே என்று வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு இருந்தால்தான் நம்மளோட முன்னோர்கள் போராடினாங்க. அதற்காக இந்தியங்கிறதுக்காக அவமானப்படல, இந்தியங்கிறதுக்காக அவமானப்படல, பெருமைப்பட்ட. அதனால தான் அதுல மீட்டா டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட கேட்கிறேன், வெளிநாட்டு மண்ணில் ஒரு பாரத பிரதமர் இந்திய பிரஜையாக இருப்பதற்கே நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சிலர் நினைத்தாங்க, பலர் நினைத்தாங்க அப்படின்னு சொல்வது இஸ் இட் பிகமிங் ஆர் அன்பிகமிங் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்? இல்ல, இது எப்படி இதை டிஃபெண்ட் பண்றாங்கன்னு I feel sorry for Vanati for having to defend this. இரண்டு விஷயம். ஒன்னு இவர் சென்ற ஆட்சியில் நடந்த ஊழலை கண்டு மக்கள் வெட்கப்பட்டார்கள் அப்படின்னா அது வேற. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்தியனா பிறந்ததுக்கே அவங்க வெட்கப்பட்டாங்க அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்தியாவில் பிறந்தேன் அப்படின்னு மக்கள் நினைச்சுட்டு இருந்தாங்களாம். இது ரெண்டு விஷயம். ஒண்ணு இது சொல்றதே ஒரு அவாய்ட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, என் வீட்டுக்குள்ள நான் எதை வேணா சொல்வேன், என் பையனை பார்த்து நான் எதை வேணா திட்டுவேன், அவனை வெத்து வேட்டுன்னு சொல்வேன், புறம்போக்குன்னு சொல்வேன். வெளியே போய் நான் யார் பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நானே வீட்டுக்கு வெளியே நான் பேச மாட்டேன். சோ இது வெளிநாட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் இவர் சென்ற அரசில் நடந்த ஊழலை கண்டு மக்கள் வெட்கப்பட்டார்கள் என்றால் யாரும் மாற்று கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார், இந்தியனாக பிறந்ததற்கே வெட்கப்பட்டார்கள் மக்கள் சொல்றது 100% ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது விஷயம், other thing it indicates. அப்படி சொன்னாரா இல்லையா சகோதரி? நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன், அப்படி சொன்னாரா இல்லையா பாரத பிரதமர்? அப்படி சொன்னாரா இல்லையா? பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்திய பிரஜையா ஹிந்துஸ்தானில் பிறந்தது, அவர் சொல்லக்கூடிய கண்ணோட்டம் என்பது முழுக்க முழுக்க போன முறை ஆட்சி செய்த மத்திய அரசாங்கத்தை பற்றி, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமா இந்தியாவில் பிறந்தோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, ரத்தம் கொதிக்குதுங்கிற நானு. ஏன் நீங்கெல்லாம் இந்தியால இருந்துட்டு எனக்கு இந்தியாவுக்கு வெளிநாட்டுல போய் அவமானப்படுகிற இந்த மாதிரி இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய பிரதமர் இந்தியாவிற்கு அவசியமா? இவர் பிரதமரா அப்படின்னு கேள்வி நான் கேட்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லக்கூடாது, நான் தயங்குறேன். வெக்கம், வேதனை, அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கிறார் என்பதிலே
நான் கூறவில்லை. இன்னைக்கு நான் வந்து என்னுடைய பிரதமர் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த பிரதமர் இந்தியாவை உலக அரங்கிலே அசிங்கப்படுத்திய பிரதமராக இருக்கின்றார் என்று நான் கூறவில்லை. பலஷ் தேசிங் என்ற நபர் ட்விட்டர்ல பேசியிருக்காரு. He said, I am proud of India since the day I took birth and I am ashamed that my country has a PM like you. அப்படின்னு எல்லா உலகம் பூரா அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு அசிங்கப்படுத்திய இந்தியாவை அசிங்கப்படுத்திய ஒரு பிரதமராக இவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இவர் வந்து ஒரு குடும்பஸ்தனாக இருந்தா, இவர் சொன்னாரு இவர் குடும்பத்தில் நடக்கிறது வெளில பேச மாட்டாங்க. ஒரு குடும்பஸ்தனுக்கு தான் அது தெரியும். இவர் குடும்பஸ்தனும் இல்ல, ஒரு இந்தியரான்ற கேள்வியே எழுப்பியிருக்காரு. நான் சொல்ல ஒரு குடும்பத்திற்கு வெளியே குடும்பத்தினுடைய அசிங்கத்தை எப்படி பேச மாட்டார்கள் என்று இவர் தெளிவாக சொன்னார். இவர் குடும்பஸ்தனும் இல்ல, ஒரு இந்தியராக இருக்கக்கூடிய தகுதி இல்ல, ஒரு இந்திய குடும்பஸ்தர் இல்ல அப்படிங்கறதுனால புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெகனோமேனியாக்கு ஒரு துவக்கமாக கூட இருக்கலாம். அதாவது நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் பெருமை அடையறாங்க. அப்ப வாஜ்பாய் கூட முன்னாடி இருந்தாரு, அப்ப கூட மக்கள் அஷேம்டா இருந்தாங்களா? இல்ல, எனக்கு புரியல. எனக்கு அதாவது நான் வந்த பிறகுதான் மக்களே வந்து இந்தியர்களாக பிறப்பதற்கு பெருமை அடைகிறார்கள். வெரி டேஞ்சரஸ். நிச்சயமாக இது ஒரு பெரிய விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறது. இந்த மாதிரியான பேச்சுக்களை வெளிநாடுகள்ல பேசலாமா பாரத பிரதமர்? இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறதா? முந்தைய பிரதமர்கள் இப்படி பேசினார்களா? இல்ல மற்ற வெளிநாடுகளுடைய தலைவர்கள் உள்நாட்டு விவகாரங்களை வெளிநாட்டில் பேசுவது உண்டா அப்படிங்கிற கேள்வி இருக்க அரசாங்கம் தரப்புல பாரதிய ஜனதா தரப்புல சகோதரி சொன்னது போல இது வந்து வெளிநாட்டு பிரச்சனைகளை பார்த்து சொல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளிகளை பார்த்து இந்திய பிரச்சனைகளை பார்த்து சொன்னார் அப்படிங்கிறார். பட் சடன் எக்ஸ்பிளனேஷன் ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் அவர் ஏன் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த விமர்சனம் நியாயமானதானா? அவருடைய கடமையாற்ற போகிறார், அதுல வந்து அவுட்கம்ல சாட்டிஸ்பாக்டரியா ரிசல்ட்ஸ் இருக்கிறதா? பல கேள்விகள் எழுதியிருக்கின்றன. மோடியுடைய வெளிநாட்டு பயணம் தான் மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. அவர் ஏன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வெளிநாட்டில் அவர் பேசிய பேச்சு ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ஏன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்கள், அமைச்சர்களாக இருந்தவங்க, அரசு நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு தெரிந்த பலரும் கேட்கும் பொழுது நிச்சயமாக வியப்பாக இருக்கிறது. திரு அமெரிக்க நாராயணன் அவர் பேசிய பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சு, நிச்சயமாக தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவருடைய பார்வை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏன் இவ்வளவு வெளிநாட்டுக்கு போறார் அப்படின்னு சொல்லிட்டு 0 மார்க் போறார் ராகுல் காந்தி. அதை தாண்டி இதை கேட்கறதுக்கான அவருடைய frequent foreign visits கேட்கறதுக்கான தார்மீக உரிமை காங்கிரசுக்கு இருக்கிறதா, ராகுல் காந்திக்கு இருக்கிறதா? இன்னைக்கு வந்து அவர் 18 வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாரு, தன்னுடைய கடமையாற்றிருக்கிறார் பிரதமரா. அவர் ஒரு ஹாலிடேல போல காணாம போல. ராகுல் காந்தி ஒரு எம்பி, அவர் வந்து 57 நாள் எங்க போனார்னே தெரியல, போயிட்டு வந்திருக்கிறார். ஆனா பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய கடமையைத்தான் ஆற்றிருக்கிறார். பாரத பிரதமராக வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், பட் இஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கணும். ராகுல் காந்தி 57 நாள் எங்க போனாரு, யோசிக்க போனாரு, பிரதமர் யோசிக்க போல தன்னுடைய கடமையாற்ற போயிருக்கிறாரு. அப்படி பார்த்தாலும் கூட அவர் ஃப்ரீக்வெண்டா போறாருங்கிறீங்க, அதிக நாட்கள் வெளியில போயிருக்கிறாருங்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் கூட ராகுல் காந்தி யோசிக்க போன நாட்களோட அவர் வெளிநாட்டில் இருந்த நாட்கள் கம்மி தான். திரு அமெரிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி 57 நாள் போனாருங்க. உங்களுக்கு தெரியும், வேலை என்பது பிரதமராக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போவதும் வேலை என்பதிலே சந்தேகம் வேண்டாம். பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போவது வேலை இல்ல, யோசிக்கிறது வேலை இல்லையா? ஒரு நிமிஷம், யோசிக்கிறது வேலை இல்லையா? யோசிக்கிறது வேலை இல்லையா? எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் யோசிக்கிறதுக்கு ஒரு எம்பி போனார் அப்படிங்கும்போது அதுவும் அவர் வந்து ஒரு 53 நாள் பிரதமர் தன்னுடைய கடமையாற்ற போவதை மறுபடியும் நிச்சயமா கேள்விக்குறி. வந்து முதல்ல ராகுல் காந்தி போனதை பேசுவோம், அப்புறம் நீங்க ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை ராகுல் காந்தி 57 நாள் போனாரு, பிரதமர் 53 நாள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல, அது பதில் நாம் வந்து மத்தவங்க மாதிரி பதில் சொல்ல தவிர்ப்பதல்ல, நேரடியாக பதில் சொல்லுவோம். அதனால ராகுல் காந்தி போகச்சே அவர் யோசித்து இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எங்கே என்று கேட்டவர்கள் எங்கும் பயந்து எங்க பார்த்தாலும் ராகுல் காந்தி பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த 57 நாள் இவர்களுக்கு பயத்தை கொடுப்பதால் தான் இன்னும் இந்த கேள்வி வந்துகிட்டு இருக்கின்றது. தெளிவான சிந்தனை, தெளிவான செயல்பாடோடு வந்திருக்காரு, அதை விட்டுருவோம்.
அடுத்ததாக பிரதமர் ஏன் போனார்ன்றது கேள்வி. பிரதமர் வெளிநாட்டுக்கு போவதே விமர்சனத்துக்கு உட்படுறதில்ல. ஒரு வருடத்துல 18 இதுக்கு போயிருக்காரு. ஆனா பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் 11 தடவை 5 வருடங்கள்ல போன மாதிரி எனக்கு ஞாபகம். என்னது? டாக்டர் மன்மோகன் சிங் எத்தனை தடவை போனார் கடந்த 5 வருடங்கள்? நம்ம ஒரு வருஷத்தை கம்பேர் பண்றதா சரியா இருக்கும். இல்ல ஏன்னா இல்ல ஒரு ப்ளீஸ் உங்களுக்கு சௌகரியமா இல்லையா? இல்ல உங்களுக்கு சௌகரியம் இல்லைன்னா சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு சௌகரியமா இல்ல இந்த ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியலன்னு சொன்னா தப்பு இல்ல. ஒரு வருஷத்துல 10 வருஷத்துல 70 போனாரு. 650 கோடி ரூபாய் செலவாச்சு. டாக்டர் மன்மோகன் சிங் ஆவரேஜ் வெளிநாட்டு பயணம் ஒரு வருஷத்துல முதல் வருஷத்துல 47 முதல் வருஷத்துல கேள்வி முதல் வருஷம் 47 முறை போனார். இல்ல நான் என்ன கேள்வி முதல் வருஷத்துல 47 போகச்சே யுஎன்க்கு போகச்சேவே இஸ் கவர்ட் a lot of things. 47 நாள் போனார். அதனால 47 நாடுகளுக்கு போக 47 நாள் போனார். அதனால இரண்டாவதாக அவருடைய ஆவரேஜ் இது பாத்தீங்கன்னா far less. சரி ரொம்ப தெளிவா பிரதமர் மோடி 53 நாள் போயிருக்காரு. மன்மோகன் சிங் 47 நாள் போயிருக்காரு. என்ன வித்தியாசம்? இல்ல தெளிவான சொல்றேன். இவர் போகிறது எத்தனை ட்ரிப் போறாரு பாத்தீங்கன்னா 18 நாடுகளுக்கு போயிருக்காரு. இவர் எத்தனை நாடு? 13 நாடுகளுக்கு போயிருக்காரு. எத்தனை நாடு? 13 நாடுகளுக்கு. நான் சொல்ற மறுபடியும் கேட்டுங்க. On an average, he has traveled less than 5 per year. Sir, on the first year, Dr. Manmohan Singh first year compared to let's come back. என்ன accomplished? The more importantly, இந்தியாவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு? $6 billion அதானிக்கும் ஏர்டெலுக்கும் கொடுத்தாரு. விவசாயிக்கு அமெரிக்கா கேட்டுவாங்க வேர்ஸ் பீஃப். நானும் இங்க பீஃப் சொன்னா எத்தனை கிரெயின் ஒரு விவசாயி போய் ஒரு நாள் எத்தனை நாள் உலக இந்தியா பூரா போய் பார்த்தாரு. ஒரு விவசாயி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டானே. விவசாய நிலத்தை புடுங்குறீங்களே. இதுக்கெல்லாம் போய் நேரடியா விவசாய கேள்விக்கு ஒரே ஒரு நாள் போய் பார்த்தாரா? ஒரே இல்ல வெவ்வேறு விஷயம் இல்ல. ஒரு பிரதமரோட வேலை வெளிநாட்டுக்கு போவது நான் மறுக்கல. ஆனா உள்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை கவனித்து உள்நாட்டில் இருக்கவங்களுடைய பேச வேண்டியது ஒரு பிரதமருடைய வேலை. அதனால சில புள்ளிவிவரங்களை கேட்டீங்க. நான் நல்லா கொடுத்துறேன். 73 முறை 10 ஆண்டுகள்ல போயிருக்காரு. வருஷத்துக்கு 7 தடவை. அப்படி மோடி 10 வருஷம் தன்னுடைய முதல் வருடத்துல 13 முறை போயிருக்கிறாரு. 47 நாள் போயிருக்காரு. ஒரு நிமிஷம். மோடி அவர்கள் வெளிநாடுக்கு அடிக்கடி போறாருங்கிறதுல முதல் ஆண்டில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய ப்ரொஃபைல் உலக அளவுல உயர்த்தி பிடிக்க வேண்டியது அவருடைய கடமை. இந்த ஓராண்டு காலத்தில் ஓராண்டு இல்ல அவர் பேசுறதை விட்டுருங்க. ஓராண்டு காலத்துல மோடி ஆட்சியினுடைய ஒரு சக்சஸ் ஏரியா நிச்சயமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்சஸ் ஏரியா நீங்க பேசும்போது நான் பேசல. ஃபாரின் பாலிசி ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிருக்குங்கிறது பரவலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து ஹரி. சோ அதனால இவர் வெளிநாட்டுக்கு பிளஸ் முக்கியமா ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புதிய தலைவர் வரும்பொழுது உலக தலைவர்களையும் போய் சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முதல்ல ஒரு பைலாட்டரல் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே முதல் ஆண்டு ஒரு 2வது ஆண்டு வரைக்கும் அதிக ட்ரிப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதே தலைவர் தொடர்ந்து இருக்கும் போது நீங்க மன்மோகன் சிங்கோட ஆட்சி எடுத்து பார்த்தா கூட ஒரு 5th இயரோ 6th இயரோ அந்த அளவு அதிகமான ட்ரிப்ஸ் தேவைப்படாது. ஏன்னா சிலதெல்லாம் போன்ல பேசிக்கலாம், சிலது வீடியோ கான்பரன்ஸ் பண்ணிக்கலாம். தலைவர்கள் அதனால திரு மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு அடிக்கடி அது தப்புன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அதுல மாற்று கருத்து இருக்காது. ஆனால் என்ன வந்திருக்குங்கிறத பாக்குறதுக்கு இட் இஸ் டூ ஏர்லி. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வராங்க. உடனே 2 மாசத்துல எல்லா பணமும் அந்த ஒப்பந்தம் மூலம் வரப்போற பணம் எல்லாம் இந்தியாவுக்கு உள்ள முதலீடு ஆகுமா? ஆகாது. ரெண்டு விஷயம். அவர் போவது வெளிநாடு போவது தவறில்லை. ஆனால் இந்த விஷயம் இந்த மாதிரி அங்க பேசிருக்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ஆர்ஐ எடுத்தீங்க. எதுக்கு என்ஆர்ஐ எங்க போனாலும் எதுக்கு என்ஆர்ஐ பார்த்து நம்ம இவ்வளவு இது பண்ண வாய புழக்கணுங்கிறது எனக்கு புரியல. இவர்கள் இந்தியாவை கைவிட்டு சென்று விட்டவர்கள். இவர்கள் இந்தியா இங்க இருக்கிறவங்க தான் முக்கியம். நாட்டுக்கு சேவை செய்ய போனாங்களா? அவங்களுக்கு பணமும் பொருளும் தேடிக்கொள்வதற்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர். என்ஆர்ஐ இருந்தா நான் மதிக்கிறேன்.
இந்தியாவுடைய சிறந்த தலைவர் மகாத்மா காந்தி ஒரு என்ஆர்ஐ. புரிஞ்சுங்க. இல்ல இல்ல சும்மா இந்தியர்கள் தான் முக்கியம். மகாத்மா காந்தி என்ஆர்ஐ இல்ல இல்ல நீங்க என்ஆர்ஐஸ் வந்து நீங்க பேம்பர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. ஏன்னா இந்தியாவில் முதல்ல பாருங்க, முதல்ல இந்தியாவில் விவசாயி பணம் கொடுக்க மாட்டாரு, அதானி தானே பணம் கொடுக்கிறாரு. சைனாவுடைய வெளிநாடு காட்டிலும் இந்தியாவை நம்பி இருக்கிற இந்தியர்கள் தான் முக்கியம் முதல்ல பாக்கணுங்க. அதான் ஒத்துக்கிறேன். வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு நான் போய் எல்லாரும் இது பண்றேன். வெளிநாட்டுல போய் வெறும் அந்த நாட்டுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் பார்த்து வருது சரிங்கிறீங்களா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த என்ஆர்ஐக்களை சந்திப்பதில் என்ன தவறு? என்ஆர்ஐக்களை சந்திப்பதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கும் அதாவது முக்கியமான விஷயம் அவர் என்ன அங்க போய் சகோதரி வானதி அவர்கள்ட்ட அடுத்த கேள்வியா கேட்க இருக்கின்ற ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளர் போல் பேசுகிறார் வெளிநாடுகள்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அவர் சொன்ன அதே விஷயம் இந்தியாவில் சொல்லப்பட்டிருந்தால் பிழையாகதான்? பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வெளிநாட்டு பயணம் குறித்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. அவர் வெளிநாட்டில் போய் எதிர்கட்சிகளை அவமானப்படுத்தும் வகையில் பேசுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். இன்னொரு சர்ச்சைக்குரிய பேச்சும் விவாதத்தையும் சர்ச்சையும் கிளப்பி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வருகின்றோம். ஒரு வெளிநாட்டு பயணங்கள்ல சகோதரி வானதி நிச்சயமா சப்ஸ்டாண்டிவா டெவலப்மெண்ட் இல்ல, இதுல வந்து எல்லாமே யூஸ்லெஸ்ங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம செஞ்சிட முடியாது. நிச்சயமாக இதனால் பயன் இல்லாம இல்ல. அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பயணங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட பயணங்கள் நிறைய. ஆனால் அதே வேளையில அவர் அங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். ஜெர்மனியில பேசினார், சியோல்ல பேசினார், ஷாங்காயில பேசினார், கனடால பேசுறார். அதை தாண்டி சில ஃபேக்சுவலான தவறுகளையும் செய்யலையா? இன்னும் சொல்ல போனா கனடால போய் நான் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இந்திய பிரதமரும் இந்த நாட்டுக்கு வந்ததே இல்லை, அங்க போய் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய பிரதமர் முன்னிலையில. வேற பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் போயிருக்கிறாரு. ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கிறது, பைலேட்டரல் டாக்ஸ் நடந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்லும் பொழுது should he not be much more careful? சரி, நான் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி போன முறை வந்து பிரேக்குக்கு முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப வெளிநாட்டு பயணத்தை பத்தி ரொம்ப தீவிரமா விமர்சிக்கிறாரு நம்மளுடைய காங்கிரஸ் சகோதரர். முதல் வருஷத்துல இவ்வளவு நாள் போலாமா, 47 நாள் எங்க பிரைம் மினிஸ்டர் போனா கூட நீங்க வந்து ஆவரேஜ் கணக்கு தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. சரி போயிருக்க அப்படியே வச்சுட்டா கூட, அதாவது குறிப்பாக நீங்க வந்து பாரத பிரதமராக இருக்கின்றவர், அதுவும் புதிதாக பொறுப்பேற்றதற்கு பின்னால நம்ம இவர் சகோதரர் சுமந்த் ராமன் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து அந்த சேஞ்ச் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் கண்ட்ரீஸ கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு வருஷம் கூட நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா அவரோட ஸ்டேட் விசிட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தின் சார்பாக அது இல்லாம நீங்க வந்து யுஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு ஒருத்தர் போய் தான் ஆகணும். அடுத்தது பிரிக்ஸ் மாநாடு, ஏசியன் சம்மிட் போட்டாகணும், G20 போகணும். இந்த மாதிரியான பல்வேறு உலக நிகழ்வுகளுக்கு பாரத பிரதமர் போய்தான் ஆகணும். அதனால நீங்க இந்த மாதிரியான விசிட்டை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர் ஃபாரின்ல தான் வந்து அதிகமா போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இமேஜுக்குள்ள அதை கொண்டு வர முடியாது. அது எந்த பிரதமராக இருந்தாலும் அவங்க நிச்சயமா இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஈவென்ட்ஸுக்கு போய் தான் ஆகணும். ரெண்டாவது, அவர் போகக்கூடிய நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல நம்ம நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கையில பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னால நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நம்முடைய பக்கத்து அண்டை நாடுகளுடனான உறவை சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கறதா பிரதானமான நோக்கமாக இருந்திருக்கிறது. அதுல கணிசமான ஏன்னு கேட்கிறோம். ஐயா நீங்க வழக்கமா ஒரு வசனத்தை சொல்லுவீங்க, நான் பேசும்போது குறிப்பிடாதீங்கன்னு, அதே வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப இன்னைக்கு மெதுவா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதாவது அண்டை நாடுகளுடனான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நாடான பூட்டான், அதுக்குதான் முதல்ல வந்து நம்முடைய பிரதமர் போனார். ஏன்னா அதுக்கு முன்னாடி UPA 2
அதுல கிட்டத்தட்ட பூட்டானுடைய பொருளாதாரம் எல்லாமே சைனாவுக்கு போறதான. ஒரு விஷயம் மாற்று கருத்து இல்லைன்னா சொல்றது கேளுங்க. அதாவது ஒரு புறம் பணம் பிரான்ஸோ யுஎஸ்ஓ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் போன பாருங்க ஹரி போன தடவை பிரேக்குக்கு முன்னாடி இருந்த செக்மெண்ட் முழுக்க எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதனால நீங்க சொல்றது இதை யாருக்குமே மாற்றுக்கிறது இல்ல. அவருடைய பயணங்கள் வீணான பயணங்கள் நம்ம யாரும் ஏத்துக்கல. நீங்க வந்து வெளிநாட்டு அவங்க பேசிட்டோம் எவ்வளவு வேணுமோ அது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு தெரியும் போறத பத்தி. இல்ல சகோதரி, வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக என்னுடைய கேள்வி கனடால போய் இப்படி அவர் போறத பத்தி நிச்சயமாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் கூட பல பயணங்கள் வந்து இன்னவிட்டபிள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. கூட இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போன பயணங்கள்லாம் முக்கியமானவை. ஸ்ரீலங்காவுக்கு போனதோ, நேபாளுக்கு போனதோ, பூட்டானுக்கு போனதோ, அவர் கவர் பண்ணிருக்கிற எந்த நாடும் சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போல நிச்சயமா நம்ம பதிவு செய்தாகணும். ஆனால் அங்க போய் சொல்லக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு கனடால போய் நான் தான் முதல் பிரதமர் இவ்வளவு நாட்டுல இவ்வளவு நாட்கள் 45 ஆண்டுகள்ல வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் சரியாங்கிறதா என்னோட கொஸ்டின். எதிர்க்கட்சி பிரதமர்னு காட்டுதாங்க சகோதரி. அதாவது நிறைய நாடுகளுக்கு அவர் முதல் பிரதமராகத்தான் போயிட்டு இருக்காரு. கனடாவுக்கு முதல் பிரதமராக பேச தெரியாத பிரதமர், அவங்க பேச தெரியாத பிரதமரா இருந்திருந்தா நீங்களே ஆட்சியில் இருந்திருப்பீங்க. இல்ல கனடாவுக்கு தெரியாத பிரதமரா இருந்திருந்தா நீங்களே ஆட்சியில். கனடாவுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் போனார். மல்டிலேட்டரல் சமிட்டுக்கு போனாலும் கூட அங்க பைலேட்டரல் டிஸ்கஷன்ஸ்ல ஈடுபட்டார். 2 பேருக்கும் இடையிலான ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தது. பாரத பிரதமராக டாக்டர் மன்மோகன் சிங் 2010 தான் போயிருக்கேன். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பிரதமரை வைத்துக் கொண்டு நான் தான் முதல் பிரதமர், ஆனா பைலேட்டரல் விசிட் வருது அப்படிங்கிறது அதிகாரிகளுடைய தவறு. அது அதிகாரிகளுடைய தவறு. யாரோ ஸ்பீச் எழுதி கொடுத்தாங்க. அதிகாரிகளை பார்த்து வச்சிட்டு இருக்காங்க. அதிகாரிகளுடைய இதனால் இவன் செய்வான் என்றாங்க. அதனை அவன் ஹரி இது வந்து நிச்சயமாக திரு மோடி இன்டர்நேஷனல் விசிட்டுக்கு போகும்போது அதிகாரிகள் இன்டர்நேஷனல் விசிட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய பைலேட்டரல் சொல்லுங்க. எஸ் மா, கோ ஹெட். சாரி, கோ ஹெட். சாரி. சில சமயம் இன்டர்நேஷனல் விசிட்டுக்கு போகும்போது அங்கேயே கூட பைலேட்டரல் ட்ரீட்டி சைன் ஆகுறதும் இதெல்லாமே ரொம்ப காமனா நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதனால எதை வந்து அபிஷியலான ஸ்டேட் விசிட் அப்படின்னு எடுத்துக்கிறோமோ அதை வந்து வழக்கமா கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதனால ஸ்டேட் விசிட் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே 2010 வந்து டாக்டர் மன்மோகன் சிங் போனார். யூ கான்ட் டேக் அவே தட் கிரெடிட் ஃப்ரம் நான் கேக்குறேன் இந்த மாதிரியான, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தில் இருந்து நம்ம இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் பார்க்கணுமே தவிர அங்க தவறுகளோ இல்லது குறைகளோ வந்துருச்சோ ஒருத்தருக்கு விமர்சனம் இருக்கு. நிச்சயமாக இதுல வந்து அவுட்கம்ஸ் அமெரிக்க நாடன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு நேரடியான பதில் இதற்கு எதிர்பார்க்க நிச்சயமா பல அந்த நம்பிக்கையில் தான் கேட்கிறேன். அதாவது பாரத பிரதமராக திரு மோடி வெளிநாட்டுல போய் பேசினதை தாண்டி அவர் சொன்ன விஷயம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்புடைய விஷயம் இல்ல இல்லையா? அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலர் இந்த நாட்டுடைய பிரஜைகளாகவே இருப்பதற்கு அவமானப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்து பின்வாங்கப்பட வேண்டிய நிச்சயமா தவறான கருத்து. ஆமா, நீங்க யாராவது 300 கோட் பண்ணி எங்க ஆள் பண்ணாலும் எங்க ஆள் சொன்னாலும் தப்பு தான். யார் சொல்லிருக்காரு? யார் சொன்னாலும் தப்பு. திக்விஜய் சிங் சொல்ல. இல்ல நீங்க சொல்றது ராகுல் காந்தி எங்க சொல்லிருக்காங்க கேளுங்க. ராகுல் காந்தி சொல்லிருக்காரு I am ashamed to be an Indian. I am ashamed to be an Indian. I don't deny that. ஆனா எங்க சொல்றாரு பாருங்க. எங்க சொன்னா இந்த நாட்டுடைய பிரஜையாக என்ன காரணமா இருந்தாலும் இந்த நாட்டுடைய பிரஜையாக நான் அவமானப்படுகிறேன் என்று ராகுல் காந்தி சொன்னாலோ மோடி சொன்னாலோ அது சரியா? சந்தோஷம் இல்ல உங்களுக்கு. நாராயண காங்கிரஸ் தெளிவா சொல்றேன். இவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டாம யார் திட்ட போறாங்க? நீங்களே சொன்னீங்க. அது வந்து மோடி பேசியிருந்தாலும் யார் பேசியிருந்தாலும் தவறு. ராகுல் காந்தி பேசியது தவறு. ப்ளீஸ் டேக் பேக். நோ absolutely no. I'll tell you why. This is what Sri Rahul Gandhi said. என் குழந்தைய பார்த்துக்க நம்ம வீட்டுல நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஏம்பா இந்த குடும்பத்துல பிறந்து எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள பேசுறது. இந்த நாட்டுடைய ஒரு தலைவர் ஒரு நிமிஷம். இந்தியாவில் நாம் எல்லோரும் அவமானப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. ஒரு நிமிஷம் இருங்க.
அதை வந்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு சர்வதேச ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் இல்ல இந்தியாவில வந்து I am ashamed of the poverty in my country. I am ashamed of the lack of sanitation in my country. I am ashamed of the poor healthcare in my country. நினைக்க கூடாது. இல்ல இந்தியா நாங்க இருப்பதே வெட்கப்படக்கூடாது. இல்ல அது வந்து அது அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து I am ashamed to be an Indian because அப்படி ஒரு வழக்கத்தை மோடியும் சொல்ல முடியும். அவர் எங்க சொல்லிருக்காருன்னா நாட்டுடைய பிரஜையாக இருப்பதற்கு ஏவலுங்க. அதே பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஈவனா இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரையும் நாங்க விமர்சிக்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டிக்கிறீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் நம்ம வீட்டுல திட்டத்துக்கும் நம்ம வீட்டுல நம்ம குழந்தைய திட்டத்துக்கும் வெளியில திட்டத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க சொல்றது எடுபடல. நீங்க என்ன சொல்றீங்க, நான் நடுநிலையாளர். ஏன்னா உங்களை நடுநிலையாளர் கேள்வியை பற்றி பல உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தங்களை நடுநிலையாளர் என்று காட்டிக் கொள்வதற்கு இது மாதிரி ரெண்டு பேரும் நிச்சயமா பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா மக்கள் முடிவெடுப்பாங்க. ஆனால் ராகுல் காந்தி 2011 நான் இந்தியனாக இருப்பதற்கு வெட்கப்படுவேன் சொல்றதுக்கும் வெட்கப்படுவேன் சொல்றதுக்கும் நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய விஷயம். இவர் சொன்ன மாதிரிதான் பல நேரங்கள்ல நாம் அனைவரும் இந்த இடத்துல இப்ப மோடி என்னுடைய பிரதமர், ஆனா இன்று அவர் என்னுடைய பிரதமர் என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது இந்தியாவில் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. சகோதரி வானதி, அன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ராகுல் காந்தி இப்படி சொன்னதுக்கு இந்தியன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவது அப்படின்னு பல நோக்கங்களை கற்பிச்சீங்க. வாட் யூ ஹேவ் டு சே ஆன் திஸ்? வெளிநாட்டுல சொன்னாலும் எங்க இந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது யார் இந்த நாட்டுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்டேன். உங்களுக்கு முன்னாடி நான் தான் சார் கேட்டேன். எஸ் சகோதரி. ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லும் போது நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வெறுமனே ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அடுத்த வார்த்தைகளையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே அந்த மாதிரியான இன்டென்ஷன் அந்த வார்த்தைகளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதனால அது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன இமேஜ் நம்ம நாட்டை பத்தி வெளியில இருக்கு இல்ல அரசாங்கம் உண்மையா ஏன்னு கேட்டா நடத்திட்டு இருக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட நபரோடு இருக்கும் போது நீங்க ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நடந்து கொண்டிருப்பது காங்கிரஸ் ஆட்சி. இவர் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நபர். ஆனால் ஏதோ அரசாங்கத்தின் தவறுகளுக்கோ அல்லது திறமையின்மைக்கோ தனக்கோ என்ன சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. அவர் மேல விமர்சனம் நீங்க புரிஞ்சுக்கணும். டு பி ஃபேர் சகோதரி, அவர் விமர்சிச்சது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை. அவர் விமர்சிச்சது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை. அங்க இருக்கக்கூடிய அந்த மாநில பிரச்சனை அப்படிங்கும்போது அங்க அந்த போராட்டம் நடத்தி அந்த கருத்தை சொன்னார். அவர் இந்திய அரசாங்கத்தை நோக்கி சொல்லாது. நீங்க பட்டா பர்சால்ல வந்து அதே போராட்டத்தை நடத்தினாங்க. இன்னும் சொல்றேன், பட்டா பர்சால்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தின ராகுல் காந்தி அவர்களது அரசாங்கம் வெடிய டெல்லியில பாபா ராம்தேவ் அவர்களுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை குழந்தைகளை எந்த அளவுக்கு வந்து மோசமா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுன்னு இந்தியா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப எந்த மோசமான பத்தி அவர் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ராகுல் காந்தியினுடைய அரசாங்கம் டெல்லியில வெடிய பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அந்த மோசமான அரசாங்கத்திற்கு சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இந்த ஒரு வெளிவிவகார மற்ற துறைகளில் விமர்சனம் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாலும் இந்த ஒரு வெளிவிவகார அமைச்சக பணியில மோடி ஒரு அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டோகால மீறின பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒபாமா வந்து மார்ட்டின் லூதர் கிங் சமாதிக்கு அவரோட புரோட்டோகால மீறி கூட்டிட்டு போயிருக்காரு. ஸ்டீவன் ஹாஃப்னர் வந்து பல இடங்களுக்கு வந்து அவர் எங்கெல்லாம் போனாலும் கூடிய கூட்டிட்டு போயிருக்காரு. ஷின்சோ அபே கூட்டிட்டு போனாரு. ஆரம்பிச்சிருக்காரு ஷி ஜின்பிங். இதுல அவுட்கம் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக பல ஒப்பந்தங்கள் எப்படி வருதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். பட் பை அண்ட் லார்ஜ் வெளிவிவகாரத்துறையில அட்லீஸ்ட் இமேஜ் ஆஃப் தி கண்ட்ரியை ஒரு ரிவைவல் நோக்கி பாரத பிரதமர் எடுத்து போயிருக்காரு அப்படின்னா நிச்சயமா இதுல வந்து ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து ஒரு பெரிய அளவுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒண்ணு வந்து இந்த திட்டங்கள் இந்த முதலீடு வந்து இந்தியாவுக்கு வருமா இல்லையாங்கிறது பொறுத்து ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கோம். முக்கியமா ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து இந்த பாலிசி ஆஃப் தி நெய்பர்ஸ். ஏற்கனவே வந்து இலங்கையில நிறைய பிரச்சனை,
பிளஸ் நமக்கு சுத்தி இருக்கிறது ஒரு ஹாஸ்டைல் நேபர்ஹுட் மாதிரி இருந்ததை வந்து இவர் போய் ஒரு எஃபர்ட் போட்டு முதல்ல ஸ்வேரிங்கனுக்கு பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீஃபை கூப்பிட்டது அதுல இருந்தே வந்து ஒரு வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா போக்கஸ் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இந்தியாவினுடைய ப்ரொஃபைல் நம்ம வந்து அது ஹைப்னு கூட சொல்லலாம். ஆனால் நிச்சயமா இந்தியாவுடைய ப்ரொஃபைல் உலக நாடுகளின் அளவிலே நிச்சயமா உயர்த்துறதுக்கு மோடி பாடுபட்டு இருக்கிறார். அதுல வந்து இல்ல நான் முடிச்சிடறேன் சார். அதுக்கப்புறம் சோ இதுவும் வந்து ஒரு பரவலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. மூன்றாவது விஷயம், இப்போ சைனா போன்ற நாடுகள் அவர் வந்து டஃப் ஸ்பீக்கிங் வந்து தவிர்க்கல. அங்க போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாருன்னு இல்ல. டஃப் ஸ்பீக்கிங் சைனாட்டையும் சொல்லியிருக்காரு. சைனா வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு தீவிரவாத ஒரு நாட்டோட நீங்க உறவு வச்சுக்கணுமா, இல்ல இந்தியா போன்ற ஒரு நாடோட உறவு வச்சுக்கணுமா, சைனால நின்றுட்டு பேசுறாரு. சோ அதுவும் அதாவது என்னன்னா இது வெறும் டெக்கரேட்டிவ் விசிட்டா மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை தேர்தலுக்கு சிவந்த கண்களோடு சைனாவை அணுகணும் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாரு. அது வந்து அரசு தொலைக்காட்சி சைனாவுடைய அரசு தொலைக்காட்சி அருணாச்சல பிரதேசத்தையும் காஷ்மீரையும் இந்தியாவுடைய பகுதியா காட்டல, பாகிஸ்தானுடைய பகுதியா காஷ்மீரை காட்டுது. அப்படி இருக்கும்பொழுது அவர் அன்னைக்கு என்ன கடுமையை காட்டணும்னு சொன்னாரோ அந்த அணுகுமுறையிலிருந்து ஒரு விலக்கில் அந்த கடுமையை காட்டாததுதான் ஒரு சாதுரியம். அதுதான் வந்து சாமர்த்தியம். இப்ப உட்கார்ந்து கடுமை காட்டி அவங்கள்ட்ட பேசாத. இப்ப நீங்க மேப்ப காட்டினீங்க, மேப்ல காஷ்மீர் இல்ல, அதனால நாங்க வந்து கோச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அந்த சர்க்கார நீங்க நீங்க எலெக்ஷன் ஸ்பீச்சை நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. எந்த கட்சியினுடைய எலெக்ஷன் ஸ்பீச்சை நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அது யதார்த்தமா இருக்கு. தேர்தல் நேரத்தில் கொடுக்கும் வாக்குறுதிகளை நீங்க சீரியஸா தேர்தலுக்கு முன்பாக சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை பற்றிய கேள்வி எந்த ஒரு கட்சி எதிர்கட்சியில் இருக்கும் போது கடுமையாக சில விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன. சில தாக்குதல்கள் சொல்றாங்க, இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம். ஆட்சிக்கு வந்த பிறகு பிராக்மேட்டிசம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து எல்லாத்தையும் எதிர்கட்சியில் இருக்கும் போது நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஆட்சியில் இருக்கும் போது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கந்தரகுலம் ஆயிரத்துக்கான பிரச்சனை விஷயமும் இருக்கு. சில விஷயங்கள் இந்த ஃபாரின் விசிட்ல என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $6 பில்லியன் இமீடியட்டா அதானிக்கும் ஏர்டெலுக்கும் கிடைச்சிருக்குது. உண்மை. இந்த சைனீஸ் விசிட்ல நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப வந்துருச்சு, இவங்களுக்கும் வரல. இது வந்து பிகாஸ் தே டேக்கிங் இட் அஸ் a loan, it will come very fast. பிரைவேட். ரெண்டாவது விஷயம், 56 இன்ச் பிரதமர் என்ன சொன்னாரு, எதையும் திரும்ப பெறாம எல்லாத்தையும் சைனா விட்டு கொடுத்துட்டாரு ஒரு பேச்சு. ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இ விசா இப்போ சைனா கொடுக்கறோமா இல்லையா, கொடுக்க போறோம்னு முடிவு எடுத்துட்டுமா? இன்னும் அவங்க ஸ்டேபிள் பண்ற விசா தானே. இந்தியாவில் இருக்க அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்தும் காஷ்மீர்ல இருந்து போனா விசா ஸ்டாம்ப் கூட பண்றது இல்ல. இவங்களுக்கு நீங்க விசா இ விசா கொடுக்க போறீங்களா? ஏதாவதுங்க ஒரு ஃபாரின் பாலிசில இஃப் யூ கிவ் சம்திங், உங்க நாட்டுக்கு நீங்க ஏதாவது வாங்கிட்டு வரணும். இந்த நாட்டுக்கு பிச்சை காசுக்காக நம்ம நாட்டினுடைய மானத்தை விட்டு கொடுத்து விட்டாரு. உங்களுடைய வார்த்தை கடுப்பு நீங்க பின்வாங்கணும், ரொம்ப கடுமையானது. இந்த வார்த்தை கடுமையானது. பிச்சை காசுக்காக காசு தானே உணர்ந்து போயிருக்காரு நாட்டுக்கு. அப்ப என்ன விட்டு கொடுத்தாரு? ஏன் என் நாட்டுடைய மானம் எப்படி? ஒரு அமெரிக்காவில் இருந்து அந்த இவங்களுக்கு இல்லன்னு சொல்லுச்சு, அது தவறு தானே. அமெரிக்காவிற்கு அடிப்பணியா கூடாது இந்தியா சொன்னதுக்காக. இன்னைக்கு ஏன் இந்தியாவில் இ விசா, இந்தியாவுக்கு இ விசா கொடுத்தீங்கன்னா சைனாக்காரங்களுக்கு ஒண்ணு வேணாம், இ விசா கூட அவங்க கொடுக்க வேணாம். நம்ம நாட்டு இதை ஸ்டேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. எது கொடுத்தீங்க? என்ன திரும்ப வாங்கிட்டு வந்தீங்க? என்ன திரும்ப வாங்கிட்டு வந்தீங்க? டாக்டர் மன்மோகன் சர்க்கார்ல ஸ்டேபிள் விசா தான் கொடுத்தாங்க. இ விசா கொடுக்கலையே, நான் இ விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலையே. So what are you getting in return? Why are you selling this country's pride is my question. சகோதரி வானதி, நீங்க பதில் சொன்னீங்க. இதனால வந்து நம்ம விட்டு கொடுத்துருக்கோமே தவிர எதுவும் வாங்கல அப்படிங்கிற இல்ல. நிச்சயமா இல்ல. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு இலங்கையிலிருந்து அப்போது வந்து அங்கிருந்து திரு ராஜபக்சே அவர்களை அழைத்த போது ஒரு கடுமையான விமர்சனம் தமிழகத்தில் இருந்து கூட வந்தது. ஆனால் 5 மீனவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்ததற்கு பின்னால அவரிடம் இருந்த அந்த தகவல், அந்த தொடர்பும் சரி, அந்த நாட்டினுடைய
எப்படி அந்த நாட்டை நமக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சாதுரியம் இருந்ததால்தான் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர்களை நம்ம விடுதலை செஞ்சிருக்க முடிஞ்சது, இங்க கொண்டு வர முடிஞ்சது. இங்கேயும் கூட கொண்டு வந்து இங்க நம்மளுடைய நாட்டு சிறைச்சாலையில் வைக்கக்குள்ள அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடிஞ்சிருக்கு. அதற்கு பிறகுதான் கைதிகள் பல நடந்தது. அதற்கு பிறகுதான் இலங்கை பிரதமர் என்ன பேசினார்னு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சுடுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு அது தெரிஞ்சுதான் இருக்கு. ஒரு பிரச்சனை காலகாலமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற பிரச்சனை அப்படிங்கறத அது எப்படி நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு போறங்கிற வேலையை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா வெளிநாட்டு சொல்லலாங்கிறாரு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெளியுறவு அமைச்சர் சொல்றாங்க சொல்லலாம், இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் சொல்லலாம்னு சொல்றாங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்க. 500 மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சொல்லலாங்கிறாங்க. 500 மீனவர்களுடைய வாழ்க்கைக்கு உயிருக்கு இந்த இத்தனை பேர் தமிழ் மீனவர்களை நான் சொல்றேன் கரெக்டுங்க. நாங்க மீனவர்களை காப்பாத்திட்டு இருக்கோம். எங்க காப்பாத்துறீங்க? உங்க வெளியுறவு அமைச்சரே சொன்னாங்களே உங்க ஆட்சி காலத்துல இத்தனை வெளிநாட்டு பயணத்தில் இருந்து என்ன நம்ம நாட்டுக்கு எடுத்து வந்துட்டு இருக்கோங்கிறது முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்க சகோதரர் சுமந்த் ராமன் சொன்ன மாதிரி இந்தியாவோட ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. அதற்கு காரணம் யாரு? இங்க ஊழல் இல்லாத ஒரு திறமையான அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நினைக்கிறார். அதற்காக நீங்க மேக் இன் இந்தியா எதற்காக? வெறும் தொழில் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வரும் சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க யாரும் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறதெல்லாம் சுயநலத்துக்காக பண்றாங்கன்னு இப்போ கேட்கிறேன். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை அந்த மாவட்டத்தை இளைஞர்கள் எல்லாம் வெறும் பணம் சம்பாதிக்க போலீங்க. சிவகாசி பட்டாசு பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சிவகங்கை பத்தி பேசுறாங்க. சைனா பட்டாசு ஏன் உள்ள விட்டுட்டு இப்ப தேடும் போது சிவகாசி பட்டாசு பேசுறீங்க. இந்தியாவில் சிவகாசி பட்டாசு சைனாவில் போய் விட்டு வரீங்க. இந்தியாவில் வாழும் இந்தியர்களை விட வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல சாரி புறந்தள்ள முடியாது. அதனால இல்ல ஏதோ நாட்டுக்கு பெரிய சேவை செய்யறதுக்காக என்ன சேவை செய்யறாங்க? அவங்க சம்பாதிக்கிறதுக்காக போறாங்க. அரசாங்கத்துக்கு சேரிட்டி இந்தியாவில் வாழும் இந்தியர்கள் தான் சுமன் நிச்சயமாக உள்நாட்டு பிரஜைகளுக்கு முக்கியத்துவம். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிநாட்டுல போய் அந்த நாட்டுடைய அதிபர், பிரதமர், வெளிவாரத்துறை அமைச்சர் மட்டும் பார்த்துட்டு வருது அப்படிங்கிறது வேற. அதற்காகத்தான் வெளிநாடு வாழ் இந்திய விவகாரத்துறை அப்படின்னு முடியாது. இங்கிருந்து போற இந்தியர்கள் அப்படி சேவை செஞ்சு நாட்டை அவர்கள் போவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெரும்படுத்த போறாங்களே தவிர நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக அவர்கள் மீது தார்மீக சட்ட ரீதியான பொறுப்பு உரிமை நமக்கு இந்தியா இருக்கு. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, why are you not taking care of your Indians at home? உங்க ஊர்ல வாழும் மக்களை விட்டுட்டு நீங்க வெளிநாட்டு இந்தியர்கள் ஏழைகளை பத்தி கவலை கிடையாது. இந்த பணத்தை பத்தியும் பணக்காரர்களை விட்டுட்டு அவர் போகல. இந்த நாட்டு மக்களுக்காக கூடவே அவர்களும் சேர்த்துதான் இந்த நாட்டிற்கு சேவை செய்கிறார்கள் சொல்ல வர. ஏதோ விருப்பப்பட்டு அவர்களுக்கெல்லாம் இருக்க பிடிக்காம போகல, வேற வழி இல்லாம போயிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த நாட்டில் இந்தியர்களை வேலையை தேடி millions of Indians have a choice but choose India. Please remember that, Hari. நீங்க எல்லாருமே இந்தியா வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பும் இருந்து இந்தியாவிலே இருந்து வேலை செய்வோம் லட்சக்கணக்கான இந்தியன்ஸ் இருக்காங்க. அதே போல அந்த ஒரு மிகப்பெரிய டயஸ்போரா நிச்சயமாக உங்க மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அந்த டயஸ்போரா அப்படிங்கறது நமக்கு வளமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை இந்தியா நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக வெளிநாடு இந்திய விவகாரத்துறை அப்படிங்கிற ஒரு துறையும் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கறதையும் நம்ம மறுக்க முடியாது. திஸ் அபார்ட் நிச்சயமாக மோடியுடைய பிரதமருடைய வெளிநாட்டு பயணத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கிறது. பிரதமர் வெளிநாடு போவது தொடர்ந்து போவது அப்படிங்கிறது தொடர்ந்து விமர்சனத்துக்கு
விமர்சனத்துக்குள்ளாகிறது. இந்த விமர்சனம் மோடிக்குத்தான் மோடிக்குத்தான் இந்த விமர்சனம் முதல்ல வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. சென்ற பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் போனபோது இந்த விமர்சனம் இருந்தது. வாஜ்பாய் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த போதும் இருந்தது, பிரதமராக இருந்த போதும் இருந்தது. ஒரு இயற்கையான விஷயம். நிச்சயமாக அதன் மூலமாக சாதித்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வித்தான். ஆனால் அதற்கான ஒரு முடிவை இன்னைக்கே எட்டிட முடியுமா? ஒண்ணுமே சாதிக்கல அப்படிங்கிற முடிவை இந்த கட்டத்திலே நம்மளால எட்டிட முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக அதுவும் நியாயமான ஒரு கேள்வித்தான். அதே வேளையில வெளிநாட்டுல போய் அரசியல் பேசுவது, உள்நாட்டு அரசியல் பேசுவதையோ இல்லாட்டி உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிப்பதையோ நம்ம நாட்டுடைய முன்னாள் பாரத பிரதமர்கள் வெளிநாட்டுடைய அதிபர்கள் பிரதமர்கள் பழக்கமாக ஒரு மரபாக கொண்டில்லை. அப்படிங்கும் போது பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை செய்ய வேண்டுமா என்பதை நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன், டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. அரசியல் நாகரிகம் குறித்த விவாதம் ஒரு திருமண பத்திரிகையால் வந்திருக்கிறது. விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர். ஐந்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திமுகவுடைய பொருளாளர் அவருடைய சகோதரர் மகனுடைய திருமணத்துக்காக தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து, இன்னும் சொல்ல போனால் திமுகவோடு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களை கூட சந்தித்து அந்த திருமணத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த சந்திப்புகளுடைய இறுதியில இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு அரசியல் நாகரீகம் அப்படிங்கிற விளக்கம் இரண்டு தரப்பிலுமே கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு இன்னைக்கு பாராட்டலாமும் கூட வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி, வடநாட்டில் தான் இந்த கலாச்சாரம் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருவர் பரஸ்பரம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துக் கொள்வதெல்லாம் இங்கே ஸ்டாலின் இப்படி முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறார். ஆனால் நிச்சயமாக விமர்சனம் இல்லாமல் இல்லை. ஒரு ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்க ஒரு பலமான எதிர்க்கட்சி அணியை திமுக அமைக்க முயற்சிக்கிறது. அதற்கான முயற்சியும் இதில் அடங்காமல் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. ஸ்டாலின் தலைவர்கள் சந்திப்பு அரசியல் பண்பா கூட்டணி முயற்சியா என்பதுதான் இன்றைய விவாதத்துடைய பிரதான கேள்வி. கேட்போம், விவாதிப்போம். ஸ்டாலின் பல தலைவர்களை, பல எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். இது அரசியல் பண்பா கூட்டணி முயற்சியா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊடக தொடர்பு துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார். இது அரசியல் நாகரீகம் அப்படிங்கிறது நிச்சயமா பலருக்கு ஏற்படுகிறது, எல்லாருக்குமே ஏற்படுகிறது. ஆனால் நமது அரசியல் நாகரீகம் அப்படிங்கிறது அவர் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் இதற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் அரசியல் பேசல, வேற எதுவும் பேசல, இது அரசியல் நாகரீகம் தான் அப்படின்னு விளக்க வேண்டிய அளவுல தானே இருக்கு. இல்ல, இதுல ரெண்டு விதத்துல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ஓவரால் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டெப். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை பல ஆண்டு காலமாக, பர்டிகுலரா திமுக அதிமுக இரண்டு பெரிய கட்சிகளுக்கு இடையே, அப்கோர்ஸ் இந்த கேஸ்ல அதிமுக இன்வால்வ் ஆகல அப்படின்னா கூட, இரண்டு பெரிய கட்சிகளும் ஒருத்தரை ஒருத்தர் அரசியல் எதிரிகளாக மட்டும் பார்த்து கொள்ளாமல் ஒரு விரோதிகளாக ஒரு இட் எக்ஸ்டென்ட்ஸ் டு எவ்ரிதிங். அது மாற வேண்டும். ஏன்னா பல மாநிலங்கள் நம்ம பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக கடுமையான எதிர்ப்பு இருக்கும், ஆனால் தனிப்பட்ட உறவு அந்த குடும்பங்களுக்குள்ள உறவு இருக்கும். ஒருத்தர் நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் போவாங்க. அது அந்த ஒரு ரீதியா பார்க்கும்போது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இதில் நிச்சயமாக அரசியல் கலந்து இருக்கிறது. ஒரு விஷயம், ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு நீங்க மீடியா எல்லாரும் கூட போயிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், மீடியாவை சந்திக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. நிச்சயமாக அதுல அரசியல் கலந்து இருக்கிறது. ஆனால் அது தவறு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் என்ன, தேர்தல் வரப்போகிறது. தேர்தலில் திமுகவுக்கு கூட்டணி அவசியம். அந்த கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறது they have to get people together. அதற்கு இந்த ஒரு திருமணம் ஒரு வாய்ப்பளிக்கிறது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்வது தவறு இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் இதுல அரசியல் இல்லைன்னு நீங்க மறுக்க போறீங்களா திரு சிவஜெயராஜ்? இல்ல அப்படி இல்ல. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், டாக்டர் நம்ம சொன்னதை போல தெளிவாக இதுல ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடு அதெல்லாம் தமிழர்களின் நம்முடைய பண்பாடு. இது நாம் எல்லோரையும் தம்முடைய வீட்டு திருமணத்திற்கு அழைப்பது எப்பொழுதும் திமுக அதில் முன்னாடி இருந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சரான பொழுது அதற்கு முன்னாள் முதல்வராக இருந்த திரு பக்தவத்சலம் அவர்கள் வீட்டிற்கே சென்று அழைப்புகள் கொடுத்தார். அதுதான் அரசியல் பண்பாடு. அதே போல திருக்குவளையிலே கலைஞருடைய சொந்த கிராமத்திலே ஒரு மருத்துவமனை அவருடைய சொந்த பணத்தில் அவர் திரைக்கதை வசனம் எழுதி கிடைத்த பணத்தில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனைக்கு பக்தவத்சலம் அவர்கள் தான் திறந்து வைத்தார். இதுதான் அரசியல் வரலாறு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுனாமி நிதி கொடுக்கிறதுக்காக தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் நேரடியாக ஜெயலலிதாவை சந்தித்தார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பதவியேற்பு விழாவுக்கே போனோம்.
பேராசிரியர் அவர்களும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் பதவியேற்பு விழாவுக்கு போனோம். அவங்க அழைப்பில் கொடுத்தாங்க, பதவியேற்பு விழாவுக்கு போனோம். அந்த பதவியேற்பு விழாவில் 4வது வரிசையில் அவரை உட்கார வச்சாங்க. அது எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், இந்த தேர்தலை வைத்து நாங்கள் சந்திக்கவில்லை, தேர்தலை வைத்துதான் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு திருமணம் என்பது இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இது அரசியலுக்காக தேர்தலுக்காக திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி. இந்த குடும்ப நிகழ்ச்சியில மற்ற மாற்றுக் கட்சியினுடைய அரசியல் தலைவர்களை அழைப்பது என்பது ஒரு நாகரிகம். இதில் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சமீபத்தில் மிக கடுமையாக எங்கள் தளபதி விமர்சித்த டாக்டர் அன்புமணி அவர்களை நேற்றைக்கு நேரடியாக அவருடைய இல்லத்திற்கே சென்று பத்திரிகை கொடுத்து அழைத்திருக்கிறார். உண்மை மாற்று கருத்து இல்ல. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறீங்க. ஜெயலலிதாவை அன்னைக்கு சந்திச்சோம், சுனாமி நிதி கொடுத்தோம், அவங்க அழைச்சும் போது போனோம் அப்படின்னு. இதுதான் அரசியல் நாகரிகம். அன்புமணி அவர்கள் கடுமையா சாடினார், நீங்க திருப்பி சாடினீங்க. ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை அழைக்கல, சபாநாயகர் அழைச்சீங்களா, ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் மக்கள் முதல்வரா, எங்கள் தளபதி கேட்டிருக்காரு, மக்கள் முதல்வரா மாநில முதல்வரா யார கூட சொல்றீங்களா? நீங்க எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நடைபெற்ற விஷயங்கள் வேறு. திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தவுடன் முதல் மாலை வைத்தது தலைவர் கலைஞர். அதற்கு பிறகு எப்பொழுது ஜெயலலிதா தமிழக அரசினுடைய மெயின் பார்ட்டுக்கு மெயின் ரோலுக்கு வந்தாங்களோ எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு வேறு மாதிரி ஆகிவிட்டது. மாறணும்னு நினைக்கிறீங்க, மாறணும்னு நினைக்கிறோம். ஜெயலலிதா அவர்களை கூட முன்ன நீங்க சந்திச்சிருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிப்படையில் பன்னீர்செல்வம் அழைக்க கூடாது என்று இல்லை. இருங்க, இப்ப எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஜெயலலிதாவினுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் நாம் சொல்ல முடியாது. பல அதிமுக தலைவர்களோட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காவது திமுக தலைவரை அழைத்திருக்காங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இல்ல இப்ப நான் ஒரே ஒரு விஷயம், திமுக குடும்பத்திலே ஒரு சம்பந்தம் வைத்துக் கொண்டதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காதல் திருமணம் சமீபத்தில் ஒரு முக்கிய தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய போலீஸ் அதிகாரி குடும்பம் தலைவர் கலைஞரோட குடும்பத்தோடு பெண் எடுத்ததற்காக அவர் டம்மி பதவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பரஸ்பரம் நடக்கக்கூடிய கலைஞரை கைது பண்ண முத்துக்கருப்பன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம 5 வருஷம் இதே சென்னையில வேலை பார்த்தார் சார். இதோட நாங்க சலுகை இல்ல. நீங்க சொன்னீங்களே எல்லாரையும் திமுக அதிமுக ஒண்ணுன்னு, சலுகை கிடையாது. நான் எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் கிடையாது. பரஸ்பரம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சரையும் சக அமைச்சர்களையும் சபாநாயகரையும் கூட்டிருக்கலாம். எப்படியுமோ அவங்க செல்வி ஜெயலலிதாவுடைய உத்தரவு இல்லாம அவங்களால திருமணத்துக்கு வர முடியாது. சோ அட்லீஸ்ட் இவங்க அடிச்சாங்கன்னு அரசியல் இல்லாம இல்ல. அரசியல் சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் மெயின் அஜெண்டா இஸ் நாட் அண்ட் பாலிடிக்ஸ். நடக்கலாம் சார், நீங்க நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் ஊடகங்களை பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நடந்தா என்ன தப்பு? தப்பு உரிமை. நல்லா கேட்டுங்க, திருமணங்களிலே இன்னொரு திருமணத்திற்கு அச்சாரம் விதிக்கப்படும் ஒரு திருமணத்திலும். அதே போல பல திருமணங்களில் கூட்டணிகள் நடந்திருக்கிறது. டீ பார்ட்டி வைத்து ஒரு ஆட்சியை கலைத்தவர்கள் அல்ல நாங்கள். 13 மாதத்திலே பாரதிய ஜனதா ஆட்சியை கலைத்தவர்கள் எல்லாமே அரசியல் இருக்கு. திமுகவோ அதிமுகவோ திருமணங்கள் அரசியல் பேசப்படுவது, திருமணங்கள்ல சுப நிகழ்ச்சிகள்ல மாற்று அரசியல் தலைவர்களை திட்டுவது, இதை சொல்லப்போனா திருமணங்களில் போய் அரசியல் பேசணும், கொள்கை சொன்னோம், கட்சியோட திருமணங்கள் இல்ல, பொதுவான மக்கள் கொடுக்கிற இடம் அது. அந்த இடத்துல எங்கள் கட்சியினுடைய தரப்பை சொல்வதில் இல்ல. நீங்க இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. அது என்னன்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் அஇஅதிமுகவை எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது எவ்வளவு அவங்க மறுத்தா கூட 44% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, தனியாக 44% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 27% உள்ள, அதுவும் கூட்டணியாக மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், விடுதலை எல்லாம் சேர்ந்து அவர்கள் பெற்ற வாக்கு எண்ணிக்கை 26.8%. சோ இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த 18 அதிமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவு சரிந்திருக்கு 2014 பிறகு என்று எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு இந்த கேப் ரொம்ப மிகப்பெரிய கேப்பா இருக்குது. இந்த 18% இந்த மூன்றாவது அணி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த குரூப் 18% வாங்கியிருக்காங்க. சோ இந்த வாக்குகளை இப்ப மூன்றாவது ஒரு அணி தமிழ்நாட்டில் போட்டியில் இருந்தால் நிச்சயமாக அது திமுகவுக்கு
பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த 26% வந்து 44% ரீச் பண்றதுக்கு எங்கேயாவது கூட இது வரலாம். திரு விஜயகாந்த் அக்ரி வித் டாக்டரோட பாயிண்ட் நானே. அது என்னன்னு வாக்கு சதவீதத்தை வைத்து கணக்கிடுற விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய நாகரிகமான விஷயத்தை செய்திருக்கிற எங்கள் தளபதியை பாராட்ட ஏன் மனம் வர மறுக்கிறது என்பதான் எங்கள் கேள்வி. ஒரு போல்டாக ஒரு சார் இதுல வந்து ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீர்கள்? ஏன் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது சொல்றீங்க? டாக்டர் அன்புமணிக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் இந்த சமயத்துல கூட்டதெல்லாம் வந்து நிச்சயமா கமலாயத்திற்கு போய் பாரதிய ஜனதாவினுடைய தலைவரை பார்த்தாங்க சார் தளபதி. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அதற்கு பின்னாடி நீங்களே கூட மறுக்கல. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம் தான் சொன்னேன். தவறும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன், நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க எங்கள் குடும்ப நிகழ்ச்சி, எங்கள் தலைவருடைய குடும்ப நிகழ்ச்சி. அந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்பத்தினுடைய எங்கள் தலைவர் உடல்நிலை சரியாக இருந்தால் இயல்பாக அவரால் நடக்க முடியும் என்றால் அவரே இதை போய் பத்திரிகை கொடுத்திருப்பார். அது மாற்று கருத்தும் இல்லை. தன்னுடைய சகோதரனுடைய மகன் திருமணத்திற்கு எங்கள் தலைவருடைய உத்தரவின்படி, எங்கள் தலைவருடைய ஆலோசனையின்படி நேரடியாக எல்லா கட்சி தலைவரையும் அழைப்பது ஒன்றும் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய பேர்த்தியினுடைய அன்புமணி அவர்களுடைய மகள் திருமணத்தை கலைஞர் நடத்தி வைத்தார். உடனடியாக அன்றைய கூட்டணி முடிவாகிவிட்டது, வைகோவோடு இணைந்து விட்டோம், பாரதிய ஜனதாவோட கூட்டணி முடிவாகிவிட்டது என்று பேசியது ஊடகங்கள் தான். நாங்கள் பேசல. ஆனால் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். அன்னைக்கு ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கும் வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு நீங்க வைகோ வந்தால் வரவேற்போம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்னாடி ஒரு அரசியல் கால்குலேஷன் இல்லாம இல்ல. இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் மேரேஜஸ்க்கு முதன்முறை அழைக்கப்படுதான் இல்ல. அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். சமீபத்தில் டாக்டர் ராமதாசுடைய பேத்தியுடைய திருமணத்துக்கும் இந்த மாதிரியான அழைப்பு விடுக்கப்பட்டது. பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நீங்க இங்க இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விமர்சனமே வடக்குல போல இங்க அரசியல் நாகரிகம் இல்ல அப்படின்னு. திமுகவும் அதிமுகவும் குடும்பமா இருந்தாலும் ஒருத்தர் பொண்ணெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்படி எடுத்தாலும் கூட பல கட்டங்கள்ல திருமணத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாறி வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது முழுமையாக மாறி வருதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாருமே அதிமுகவுடன் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவுடன் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஓரளவுக்கு அந்த கலாச்சாரம் மாறிவிட்டது. அதுதான் வந்து இவென்ச்சுவலா அந்த அரசியல் நாகரிகம் முழுமையாக வர வேண்டும் என்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற அந்த விரோதம் தான் வந்து அரசியலோடு நிறுத்தப்பட வேண்டும். தனிப்பட்ட ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் கடத்தவில்லை. அதை கவனிக்கணும். காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பொழுது திரு அம்மையார் ஜெயலலிதா திருநாவுக்கரசர் இருந்த எந்த தொழில் இருக்கக்கூடாது என்று சொல்லி கூட்டணி வைத்துக் கொண்டார். அதான் நீங்க ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது மாற்று கட்சியினுடைய வேட்பாளரை முடிவு செய்கின்றதில் வஞ்சகம் சூழ்ச்சி வைத்தது யார்? நாங்களா? இல்ல, அது வேறு விவகாரம். வேறு விவகாரம் அல்ல. இது எப்படி சார் வேறு விவகாரம்? அவருடைய மனநிலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவரோடு எப்படி நல்லுறவு கொள்ள முடியும்? எப்படி நீங்கள் வந்து அந்த தலைமையோட இணக்கமான சூழ்நிலை எப்படி கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஐயா முரசொலிமாறன் இறந்து போயிட்டார். அவர் உடல் கோபாலபுரம் வீட்டில் இருக்கு. பக்கத்துல போய சொல்றதுல அவருடைய வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார் அதிமுக. அது நான் தப்பு சொல்லல. என்ன கேட்கிறேன், அது அவருடைய விருப்பம். ஒரு நாகரிகம் கருதி அந்த கொண்டாட்டத்தை அன்றைக்கு ஒரு நாள் மாலையாவது ஒத்தி வைத்திருக்க முடியும். ஆனால் எந்தவித நாகரிகத்திற்கும் எந்தவித வரைமுறைக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற ஒரு தலைவரோடு எப்படி நாங்கள் இணக்கமாக இருப்பது? இல்ல, இப்ப நீங்க டாக்டர் சுமன் சொன்னது போல அதிமுக மற்ற கட்சிகள், திமுக மற்ற கட்சிகள் அப்படின்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அழைக்கக்கூடியது இல்ல வாழ்த்துவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வரக்கூடிய விஷயம். திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு வரும்பொழுது அந்த நிலைமை இன்னும் மாறல அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கு. அந்த நிலைமை மாறல. பட் என்னன்னாக்க ஓவர் a period of time நீங்க ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் முன்பு இருந்த அந்த வன்மம், அந்த எதிர்ப்பு இது வந்து கொஞ்சம் ஓரளவு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுமே தலைமைக்கு பயந்துதான். ஆக்சுவலா கட்சி லெவல்ல பாத்தீங்கன்னா திமுகவினரும் அதிமுகவினரும் பேசிக்கொள்வது எல்லாம் சகஜமா பேசிப்பாங்க. ஆனா என்ன பயம், ஐயோ தலைமைக்கு தெரிஞ்சிச்சா என்ன ஆகும், அந்த பயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுகிறது. திமுகவிலும் ஓரளவுக்கு அது, அதிமுகவிலும் இன்னும் கொஞ்சம் அதிகம், சற்று குறைந்து வருது அப்படின்னு நீங்க ஒரு அப்சர்வேஷன் வச்சு. இல்ல நீங்க ஆக்சுவலா நீங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் ரங் லீடர்ஸோ மூன்றாம் ரங் லீடர்ஸோ ஒரு வட்ட செயலாளர் அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்சுவலா மெனி பீப்புள் ஒரே குடும்பத்தில் கூட இருப்பாங்க. ஆனால்
கட்சி தலைமைக்கு தெரிஞ்சிருமோ இவர் அது அவர்களுக்கு வேண்டாதவர்களே இன்னும் சொல்ல போனா அறிக்கைகளை கூட இவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கிறது. இதை மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனா இதுல ஒரு சில விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். 2014 தேர்தலில் தேசிய அளவுல தலைவர்கள் வந்து பாம்பு தேழு பூரான திட்ட அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவுக்கு போகல. நேஷனல் லெவல்ல எந்த அளவுக்கு டிபேட் ஹீட்டடா இருந்தோ அதை விட நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அரசியல் நாகரிகம் ஒரு இஷ்யூ பேஸ்டா தான் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கூட விமர்சித்து வந்தாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்துல. அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால இருக்கலாம், சட்டமன்ற தேர்தல் அது நிலை மாறாமல் இருக்க வேண்டும். இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இஷ்யூ பேஸ்டாக எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு பர்சனல் லெவல்ல ஒரு வர்ணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப சுருக்கமா. எல்லா ஸ்டேட்லயும் அசம்பிளி துவங்கும் முதல் நாள் செஷன்ல எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒன்னா உட்கார்ந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிடுவாங்க. இது வந்து பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயம். YS ராஜசேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் பயங்கரமான எதிரிகள் அரசியல் களத்துல. ஆனால் ஒவ்வொரு அசம்பிளி செஷன்லயும் முன்னாடி முதல் நாள் அவங்க பிரேக்பாஸ்ட் ஒன்னா சாப்பிடுவாங்க. எங்கேயும் அது போன்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி விழுந்திருக்கிறது. திரு ஸ்டாலின் பல முக்கிய தலைவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார். எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சமீபத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்த கட்சியுடைய தலைவரை எல்லாம் கூட சந்தித்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவும் அதே ஈக்குவேஷன் வந்துவிட்டதா வருமா? இந்த கேள்விகள் எல்லாம் தொடர் கேள்வியாக எழுந்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சிவ ஜெயராஜ், அதே போல திரு டாக்டர் சுமன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.